பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே உங்களை காண்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்கு உண்டான ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலுமா இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். பாருங்க, காலம் கடைசி காலமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்பேற்பட்ட நேரத்துல நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா எந்த நேரத்துல பிசாசு எப்படி வருவான், யார் மூலம் வருவான் தெரியவே தெரியாது. இப்பேற்பட்ட நாட்களிலே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு சத்தியம், அந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். சர்ச்சில் பாஸ்டருங்க என்ன சொல்லி தராங்களோ, ஊழியருங்க நமக்கு என்ன சொல்றாங்களோ, அது மாத்திரமல்ல, நம்ம வேதம் வாசிக்கும் போது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இப்பேற்பட்ட நாட்களிலே இந்த வேத வசனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. இது இல்ல, இதுதான், நீங்க சொல்றது இல்ல, நாங்க சொல்றது, இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்மளையே மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. காலம் கடைசி காலமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களில நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையில நாமும் அவரோடு செல்லணும்னா நம்ம ஜாக்கிரதையா இருந்தாதான் அவர் கூட போக முடியும். இல்ல கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா சத்தியம் நமக்கு மாறுபடும் பொழுது, இல்ல அது இல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டோமே, சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாங்க, அது இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மாறிட்டோம்னா உண்மையாவே நம்ம போவே முடியாது அவரோட. பாருங்க, அதுதான் பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம அதிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே விழிப்பா இருக்க வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் நம்ம. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இன்னொரு அந்த ஒரு வரி என்னன்னு இருக்கு பாருங்க, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். பாருங்க, என்ன இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் விசுவாசம், ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஜாக்கிரதையாய் வாழ்கிற இந்த உலகத்திலே யாரு கூட நம்ம எப்படி வாழ வேண்டும், யாருக்கிட்ட எப்படி பேச வேண்டும், அவங்க எப்படி நம்ம கிட்ட பேசுறாங்களோ அதை பார்த்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, வேற எப்படி இருக்கணுமா, விசுவாசமா இருக்கணும். தேவன் பேர்ல ஒரு விசுவாசம் இருக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் வருவார், அவர் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுவார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, தைரியம், விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் இருந்தா நம்ம பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தைரியம் நிறைய பேருக்கு இல்ல. அவங்க வாழ்க்கையை வாழ்வதற்கே நிறைய பேருக்கு தைரியம் இல்ல. குடும்பத்தை நடத்துவதற்கே தைரியம் இல்லை. எல்லா காரியத்தையும் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, தைரியமா இருங்க. ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, தைரியத்தோட ஞானத்தையும். பாருங்க, தைரியமா இருக்கணும். அந்த தைரியத்தோட வேற என்ன இருக்கணும், ஞானம் இருக்கணும். நான் முன்னமே சொன்னது போல காலம் கடைசி காலமா இருக்கிறது. ஞானமாய் இருக்க வேண்டும், ஞானமாய் வாழ வேண்டும், ஞானமாய் பேச வேண்டும். அதுதான் பாருங்க, சத்தியத்தை இது இல்ல சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லி நம்மள அப்படியே குழப்பி விட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஞானமா இருக்கணும். சொல்றவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கவே கூடாது. நம்ம அதை கேட்டு நம்ம ஒருவேளை அதை கேட்டா கூட நம்ம மாறிடக்கூடாது. சத்தியத்தை விட்டு நம்ம மாறவே கூடாது. ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, அடுத்த வசனம் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். பாருங்க, ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கணும், அப்புறம் தைரியம் இருக்கணும், தைரியத்தோட ஞானம் இருக்கணும், இப்போ ஞானத்தோட என்ன இருக்கணுமா, இச்சை அடக்கத்தையும். இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில, பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையில நாம் பாவத்தை விட்டு விலகி இச்சை அடக்கம், எல்லாவற்றையும் இந்த பாவத்தை நாம் அடக்கி நாம் ஆள வேண்டும். பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது, பாவத்தை நாம் மேற்கொண்டு வர வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, அந்த இச்சை அடக்கத்தோட என்ன இருக்கணும், பொறுமை இருக்க வேண்டும். இச்சை அடக்கத்தோட பொறுமை இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா ஆசீர்வதிப்பார், ஆனா அதுக்கு நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். அதுக்குள்ளவே எனக்கு நான் இவ்வளவு நாளா நான் ஜெபம் பண்றது நடக்கவே இல்லையே, நீங்கெல்லாம் கடவுளா, நீங்க நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், சர்ச்சுக்கு வரோம், உபவாசம் இருக்கிற, எல்லாம் காணிக்க பண்ற, தசம்பாகம் கொடுக்கிற, எல்லாம் செய்யறேன், இது வரைக்கும் எனக்கு நடக்கலையே. பொறுமையா இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அவர் கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த பொறுமை நமக்குள்ள இருக்க வேண்டும். பொறுமை இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டுருவோம், அது இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அப்புறம் என்ன இருக்குது பாருங்க, பொறுமையோடு தேவ பக்தியையும். பொறுமையோடு தேவ பக்தி இருக்கணும். அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை கூட தேவ பக்தி, பைபிள் படிக்கிறது, செபிக்கிறது, நேரத்தோடு சபைக்கு செல்வது, சபையிலும் போட்டு ஒரு பயபக்தியா இருக்கணும். சர்ச்சில் எல்லாம் போனீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயமே இருக்காது அவங்களுக்கு எல்லாம். அந்த சர்ச்சு நேரத்துல சர்ச்சு உள்ள போயிட்டு புல்பிட்டான போயிட்டு கால் மேல கால் போடணும், உட்கார்றது, ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு நினைப்பே இருக்காது நிறைய பேருக்கு. அந்த அளவுக்கு வருவாங்க. வெளியே எங்கேயும் ஷாப்பிங் போற மாதிரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போற மாதிரி சபைக்கு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். நம்ம பார்க்கும் போதே தெரியணும்ப்பா, சர்ச்சுக்கு போறவங்க போய் இவங்க சொல்லணும், பார்க்கும் போதே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தேவ பக்தி இருக்கணும். அந்த தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும். சகோதர ஸ்நேகம்னா நம்ம எல்லார் மேல எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அந்த அன்பையும் சேர்த்து நம்ம வெளிப்படுத்தணும். அந்த அன்போடு சேர்ந்து நம்ம வாழ வேண்டும். நம்ம அல்லேலூயா. இது எல்லாம் இருந்தா போதாது. கடைசியா சொல்ற இந்த மெயின் முக்கியமானது இது இருக்கணும். என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். நமக்குள்ள நாம் அதிகமாய் நாம் நேசிக்கிற தேவன் மேல வைக்கிற அந்த அன்பு இருந்தா இது எல்லாமே நம்மை வழிநடத்தும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது போல ஜாக்கிரதையா இருக்கணும், அப்புறம் விசுவாசமா இருக்கணும், அப்புறம் எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும், அதுக்கப்புறம் ஞானமா இருக்கணும், அதுக்கப்புறம் இச்சை அடக்கம், அப்புறம் பொறுமை, தேவ பக்தி, சகோதர ஸ்நேகம், கடைசியா பார்த்தா அந்த அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்தது போல நாம் அதிகமாய் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காலம் கடைசி காலமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் நாம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உமது சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவா, ஆண்டவரே, இந்த செய்தியிலே நீர் எங்களோடு பேசினது போல இந்த வேத வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். காலம் கடைசியா இருக்கிறது. ஆண்டவரே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, விசுவாசமாகவும் தைரியமாகவும் ஆண்டவரே இச்சை அடக்கமாகவும் இருக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தேவ பக்தியில ஆண்டவரே இருக்கவும், எல்லாரோடு ஆண்டவரே நாங்கள் அன்பு பாராட்ட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
Praise the Lord. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. ஆமென்.